கோவை மார்கழி திருவிழா நிகழ்ச்சியில் வாவிவளையம் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் அருமையான ஒரு சொற்பொழிவை தந்து கொண்டிருக்கிறார். இரண்டாம் பாகத்தை நாம் பார்க்க போகிறோம், வாருங்கள். எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி என்றால், நான் பார்த்த தலைமுறை இன்னும் உயிரோட்டமாக இருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி. நல்லா கைதட்டலாமே. நான் ஒன்றும் சண்டைக்கு வரலையே உங்ககிட்ட. ஆமாங்க, ஆண்ட்ராய்டு ஃபோனைத்தான் என்னுடைய கண்கள் தேடுகிறது. ஏன்னா அதிகாலை நான் எழும்புவதற்கு முன்னதாகவே ஒருவேளை இந்திய பிரதமர் என்னை அழைத்திருப்பாரோ, அமெரிக்க அதிபர் எனக்கு நேரம் ஒதுக்கி இருப்பாரோ என்கிற எண்ணத்தில் நான் தேடுகிறேன். உண்மையதானே? இப்ப இந்த காலம் எப்படி தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு விட்டது. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த அலைபேசி இருக்கிறது, இந்த அலைபேசியை நீங்க கையில எடுத்து, அதுல இணையத்தில் பல வசதிகள் இருக்கிறது. நீங்க அதுல போய் மாற்று நாட்டை சார்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை சற்று தேடி பாருங்க. அவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன என்பதை பற்றி ஒரு சின்ன தேடல் நீங்க தாராளமாக தேடுங்க. நம்ம காலையில் எழும்பின உடனே ஒரு குறைந்தபட்சம் 5 நிமிடங்களாவது அதற்கு செலவழிக்காதவர்களே கிடையாது. ஆனால் அவசியம் நல்ல விடயங்களுக்கு நாம் செலவழிக்க முயற்சி செய்வோம். என்னன்னா கேட்டா, நம்முடைய வாழ்க்கை கணம் பெறும். வாழ்க்கை கணம் பெறும். அந்த வெளிநாட்டவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி என்று கேட்டால், அவர்களுடைய வாழ்க்கையில் சில பல புரிதல்கள் இருக்காது. சில பல ஆழமான நுட்பமான விடயங்கள் அவர்களுக்கு தெரியாது. ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே நம்முடைய அடியார் பெருமக்கள் 3 பேர் அமர்ந்து திருமுறை பாராயணம் செய்து கொண்டிருந்தார்கள். எத்தனை பேர் கவனிச்சிங்க? அவங்க திருமுறை பாடினது எத்தனை பேர் கவனிச்சு? தயவு செஞ்சு கை தூக்குங்க. அதுக்கு பிறகு வந்திருந்தாலும் கவலை. சரி, ஏன்னா எனக்கு இந்த பெரும்பான்மை செய்தி தெரிஞ்சா தானே நான் கொஞ்சம் தைரியமா பேச முடியும். இப்போ இங்கே 3 பேர் நின்று அமர்ந்து பாராயணம் செய்து கொண்டிருந்தார்கள். திருமுறை திருச்சாளல் பாடினார்கள், ஆதிரை நாளுடைய அழகை பாடினார்கள், திருவெம்பாவை பாடினார்கள். திருவெம்பாவை பாடினீங்களோ? நான் இல்லை, வரல, பாடலை. திருத்தொண்ட தொகை பாடினார்கள். அப்புறம் திருப்புகள் 2 திருப்புகள் பாடினார்கள். நான் கேட்டேன், இங்கே கைதூக்குனவர்கள எல்லாருமே இந்த சபையில் இருந்திருந்தாலும் இப்ப நான் சொல்வதை போல எத்தனை பேர் அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு கவனிச்சீங்க? குறைவு. ஒருத்தர் கவனிச்சு 2, 3, 4, 5, 6, 7 எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது. நான் குறையாக சொல்லவில்லை. அதன் மூலமாக ஒரு செய்திக்கு வருகிறேன். எஞ்சியவர்கள் எங்க அம்மாவுக்கு சொல்றாங்க, என்ன பாடினார்கள் என்று பார்க்காமல் கூட அம்பலக்கூத்தனுடைய அடிமலர்களை அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கலாம். நீங்க பாட்டில் நின்றுக்கிறீங்க, மற்றவர்கள் அதை தாண்டி போய் சாமியுடைய பாதத்தை அனுபவித்திருக்கலாமே. இப்ப நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய திருவாசகத்தில் ஒரு வரி உண்டு, வழிபாடு எப்படி செய்ய வேண்டும். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். ஒரு பட்டியலை மாணிக்கவாசகர் போடுகிறார். என்ன சொல்லுகிறார் மாணிக்கவாசகர்? இந்த வழிபாடு நடைபெறுகிற இடத்தை நான் போய் பார்க்கிறேன். நான் உங்களுக்கு இதை சொல்ல வர்ற செய்தி ஆழமான செய்தி, அதனால சொல்றேன். அந்த வழிபாடு நடக்கக்கூடிய கூடத்தை போய் பார்க்கிறேன். மறைநூல்களை பாடிக்கொண்டிருக்கின்றார். இன்னொருவர் கையில பூவெடுத்து கொண்டு போய் இறைவன் மீது சாற்றி கொண்டிருக்கிறார். இன்னொருவர் கைதொழுது கண்ணீர் மல்க வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். இன்னொருவர் தன்னை அறியாமல் உரண்டு கொண்டிருக்கிறார். அப்ப இப்படியாக பலபட காட்சிகளை மாணிக்கவாசக பெருமான் அந்த கோவிலில் பட்டியல் போடுகிறார். நான் உங்களை கேட்கிறேன், இது முறையான வழிபாடா? இது முறையான வழிபாடா? இப்ப கிரீசன்னா இங்கே திருமுறை படனம் செய்கிற போது நீங்கள் இறைவனை பார்த்து வழிபாடு செய்வது சபைக்கு சரியா? சரியா தவறுங்களா? எதுனாலும் தப்பு இல்லை. நாம் ஒன்றும் வழிபாடு செய்வது சரியா தவறா? எதுங்க தவறா? சரி.
நம்முடைய வழிபாட்டு முறை என்ன சொல்லுகிறது? மாணிக்க வாசகர் எதற்காக இத்தனை பெயருடைய பட்டியலை அங்கே நமக்கு கொடுக்கிறார் என்றால், மாணிக்க வாசகர் சொல்லுகிற செய்தி, திருப்பெருந்துறை இறைவனே, இத்தனை செய்கைகளையும் நான் பார்த்தேன், பிறகுதான் புரிந்து கொண்டேன், இத்தனையும் எல்லோருடைய உள்ளத்தினுள்ளே நீ இருந்து அவர்களை இன்ன வகைகளிலெல்லாம் வழிபாடு செய்ய வைத்து அவரவருடைய மனப்பக்குவத்திற்கு தக்கவாறு உன்னுடைய அருளின்பத்தை காட்டிக் கொண்டிருக்கிறாய் என்று வழிபாட்டு சுதந்திரத்தை கொடுத்த ஒரு வாழ்வியல் முறை இருக்கும் என்று சொன்னால் இந்த வாழ்வியல் முறை மட்டும்தான். இந்த மண்ணிலேதான் அதற்கு அனுமதி உண்டு, இந்த மண்ணிலேதான் அதற்கு வாய்ப்புண்டு, இந்த மண்ணிலேதான் அதற்கு நம்முடைய பெரியவர்கள் வழிகாட்டி சென்றிருக்கிறார். ஆனால் அதை விடுத்துவிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒருவர் செய்வதை பார்த்து எல்லோரும் ஒன்று போல செய்தால் அது இயந்திரத்தன்மை உள்ளதாக இருக்குமே அன்றி உணர்வின் அடிப்படையிலே நிகழக்கூடிய ஒரு செயலாக அமையாது. அதனாலதான் நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள், இப்போ பாருங்க, மற்ற வழிபாட்டு முறைகளில் நான் யாரையும் குறித்து சொல்லவில்லை, என்னுடைய வேலை அது அல்ல. மற்ற வழிபாட்டு முறைகளில் இந்த வேலை, இந்த நேரம், இந்த வழி இவர்தான் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. உன்னுடைய மன விருப்பம் எதுவோ அதுபடி நீ இறைவனை அனுபவிக்கலாம். என்ன காரணம்? நீங்கள் உளவியல்ல ஒரு ஆழமான பொருள் உண்டு. நான் சொல்றதை கொஞ்சம் நீங்க ஆழமா கவனிங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 விடயங்கள் மாறுபடும். 3 விடயங்கள். நான் அதை நிறுவப் போகிறேன். நான் அதை உறுதி செய்ய, உங்கள் மூலமாக உறுதி செய்ய போகிறேன். 3 விடயங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும். முதல் விடயம், ஒரே வயிற்றில் ஒரே தாய் ஈன்றெடுத்த இரட்டை பிள்ளைகள். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ராமு சோமு, அல்லது 2 பெண் பிள்ளைகள், யாரோ ஒரு. இளைய பிள்ளை இட்லி வேண்டாம் என்று சண்டை பிடிக்கிறான். அவனுக்கு அம்மா என்ன செய்கிறாள்? அதை தோசையாக மாற்றி கொடுத்தால் அவன் மகிழ்ச்சியோடு உண்ணுகிறான். எங்க நான் கேட்கிறேன், ஒரே வயிற்றில் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி பிறந்த பிள்ளைகளுக்கு ஏன் இந்த சுவை வேறுபாடு வருகிறது? அடுத்து சொல்லுகிறேன், அவன் வளர்ந்ததற்கு பிறகு மூத்த பிள்ளை பொறியாளராகிறான், இளைய பிள்ளை ஒரு மருத்துவராகிறான். ஒரே வயிற்றில் ஒரே நேரத்தில் ஒரே போல பிறந்த 2 பிள்ளைகள் ஏன் அறிவில் வேறுபடுகிறார்கள்? மூன்றாவது சொல்ல போகிறேன், ஒருவன் இறைவன் முன்னால் சென்று வழிபாடு செய்கின்ற போது எனக்கு இது வேண்டும் என்று கேட்பான், எனக்கு கல்வி வேண்டும் என்பான், எனக்கு நல்ல செல்வம் வேண்டும் என்பான். இன்னொருவன் அதே இறைவனிடத்தில் எனக்கு உடல் வளம் வேண்டும் என்று கேட்பான், நல்ல நட்பு வட்டம் வேண்டும் என்று கேட்பான். இப்பொழுது நான் கேட்கிறேன், ஒரே வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைகள், ஒரே போல, ஒரே தாய், ஒரே தந்தை, ஒரே வீடு, ஒரே வயிற்றில் ஒரே நேரத்தில் பிரசவிக்கப்பட்ட 2 பிள்ளைகள் ஏன் இதில் வேறுபடுகிறார்கள்? பெருமக்களே, நம்புங்கள், மனித மனம் என்பது 3 விடயங்களில் அடிப்படையிலே வேறுபடும். வேறுபடலாம், படாமலும் இருக்கலாம். 3 விடயங்களில் அவசியம் வேறுபடும். ஒற்றை வயிற்றில் பிரசவிக்கப்பட்ட 2 பிள்ளைகளாக இருந்தாலும் உணவிலே அவர்களிடத்திலே ஒற்றுமை இருக்காது. இரண்டாவதாக கல்வியிலே அவர்களிடத்திலே ஒருமையை காண முடியாது. மூன்றாவதாக இறை வழிபாட்டில் ஒவ்வொரு மனிதனிடத்திலே அடிப்படையிலே மாறித்தான் இருக்கும். நான் கேட்கிறேன், ஒரு வயிற்றில் ஒரு நேரத்தில் பிறந்த 2 பிள்ளைகளுக்கே இந்த வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னால், வெவ்வேறு வீடுகளில், வெவ்வேறு சூழலில், வெவ்வேறு சிந்தனையில், வெவ்வேறு வழிவழியில் வந்த எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒன்று போல இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்கிற சட்டம் எப்படி இறைவனை அனுபவிப்பதற்கு நமக்கு வழிவகுக்கும்? இதை உணர்ந்த நம் பெருமக்கள், இதை ஆழமாக உள்வாங்கிய நம்முடைய பெருமக்கள் நம் எல்லோரையும் ஒன்றாக அழைத்து ஒரு விடுதலையை கொடுத்தார்கள். அந்த விடுதலைக்கு பெயர் ஆன்ம விடுதலை. ஆன்ம விடுதலையை பெற நீ விரும்புகிறாயா? என்ன செய்ய வேண்டும்? வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? உனக்கு எப்படி முடியுமோ அப்படி செய். 63 நாயன்மார். எதுக்குங்க 63 நாயன்மார்?
எல்லோரும் சிவனைத்தான் வழிபட்டார்கள். எல்லோரும் சிவனடியிலே தான் சேர்ந்தார்கள். எல்லோரும் திருநீர் அணிந்தார்கள். எல்லோரும் இறைவனுடைய திருவைந்தெழுத்தை சொன்னார்கள். அப்போ ஒருத்தரை மட்டுமே காட்டியிருக்கலாமே சேக்கிழார். எதற்காக 63 பேரை காட்டுகிறார்? அந்த 63 பேர்ல நம்புங்கள், ஒருவர் மண் பாத்திரம் செய்யக்கூடியவர், இன்னொருவர் கடுமையான வேட்டை தொழிலை செய்யக்கூடிய வேடுவர், இன்னொருவர் முக்காலமும் இறைவனுடைய திருக்கோயிலில் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவர், ஆண்டி வேடத்தில் இருக்கக்கூடிய ஏதும் இல்லாதவர், துணி வெளுக்கக்கூடியவர், மீன் பிடிக்கக்கூடியவர், போர் தொழில் செய்பவர், தளபதி என அந்த பட்டியல் பல பட விரிந்து கொண்டே இருக்கிறது. ஏன் சேக்கிழார் எதற்காக இவர்களுடைய வரலாற்றை விரித்து சொன்னார்? நம்பியாண்டார் நம்பிகள் எதற்காக இவர்களுக்கு அறிமுகம் சொன்னார்? சுந்தரமூர்த்தி சாமிகள் ஏன் இவர்களை சுட்டி காட்டினார்? இன்னும் ஆழமாக போனால் சுந்தரமூர்த்தி சாமிக்கு இத்தனை பேருடைய பட்டியலை எடுத்து கொடுத்ததே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தான், திருவாரூரில் இருக்கிற இறைவன் தான். ஏன் ஆரூர் பெருமான் 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்கள் என 72 பேரை சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய புத்தியில கொடுத்து ஒரு நாயனார், சாக்கிய நாயனார், கல் எடுத்து அடிச்சாரா சாமியை? கல்லால் எடுத்து இறைவனை அடித்து வழிபாடு செய்தார். ஒருவேளை சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு திருவாரூர் பெருமான் சாக்கியர் செய்த செயல்தான் சரி என்று சொன்னால், சுந்தரர் அந்த ஒருவரை பாடி நம்பியாண்டார் நம்பிகள் அவருக்கு விரிவு செய்து தெய்வச் சேக்கிழார் அவருக்கு புராணம் செய்திருப்பாரானால், இந்த சபையில் இருக்கிற எல்லோரும் இந்த சபைக்கு வருகிற போதே ஆளுக்கு ஒரு கல்லை கையிலே கொண்டு வந்து, இதுதான் நம் சமயம் நமக்கு சொல்லி இருக்கிற முறை என்று சொல்லி எல்லோரும் மேடையை நோக்கி கல்லெறிந்திருப்பீர்கள். என் நிலைமை என்னவாகியது? சரி, கடுமையான காட்டிலே நின்று கடுமா பார்க்கிற வேடனாகிய கண்ணப்பன் இறைவனுடைய திருவடி இன்பத்தினாலே கண்ணை அகழ்ந்தவன் திருவடியில வைத்தான். இதை ஒன்றை மட்டும் இறைவன் சொல்லி இருப்பார் என்றால், சுந்தரர் பாடியிருப்பார் என்றால் புராணம் விரிந்திருக்கும் என்று சொன்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த சமயத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கண் இருக்காது. எது பக்தி, எது வழிபாடு, எது இறைவனுடைய திருவடி இன்பத்தை நமக்கு காட்டும் என்றால் 63 என்பது ஒரு குறியீடு தானே அன்றி, அதற்கு பிறகும் அப்பாலும் அடிசார்ந்தார்கள் என்கிற ஒரு பட்டியலை கொண்டு வந்து சேர்த்த காரணத்தினால சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு திருவாரூர் தியாகேச பெருமான் ஒரு சுந்தரமூர்த்தி சாமிகள் காலம் 9ஆம் நூற்றாண்டு, இது 21. 21ல் 9 போயிருச்சுன்னா 12 நூற்றாண்டு பாக்கி இருக்கு. 1200 வருஷத்துக்கு முன்னாடி திருவாரூரில் நின்று திருத்தொண்ட தொகையை பாடியருளிய சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்பாலும் அடிசார்ந்தார் என்கிற ஒரு பட்டியலை கொண்டு வந்து உள்ளே சேர்த்து விட்டார். அவர் சேர்க்கல, சேர்த்தது திருவாரூர் தியாகேச பெருமான். எதற்கு சேர்த்திருக்கிறார் என்றால், திருவாதிரை தலைப்பு திருவாதிரை எதற்கு சேர்த்திருக்கிறார் என்றால், அந்த அப்பாலும் அடிசார்ந்தார் என்கிற ஒரு பட்டியல் ஆண்டுகள். இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் சுந்தரர் பாடினதுக்கும் இடைப்பட்ட நாட்கள் 1200 வருடம். இந்த 1200 வருடங்கள்ல சுந்தரர் பாடியதற்கு பிறகு அதிசயமான முறையில் இறை வழிபாடு செய்தவர்கள் கோடிக்கணக்கில் இருப்பார்கள். அவங்க எங்க இருப்பாங்க? திருவாரூர்ல, திருநாவலூர்ல, தில்லையில என்று இல்லை. இந்த உலகத்தில் எந்த பகுதியிலும் எந்த வழிபாட்டிலும் எவரேனும் இறைவனை உணர்ந்து வழிபாடு செய்திருந்தால், அவர் எத்தன்மைத்தவர் ஆகியிருந்தாலும் கூட அவர்களும் இறைவனுடைய அடியார்கள் என்கிற ஆன்ம விடுதலையை உலகத்திற்கு சொன்ன முதல் வழிபாட்டு முறை இந்த முறை. இதை விடவா நாங்கள் வழிபாட்டில் சுதந்திரத்தை சொல்லும்? இப்படி சொல்றேன் கேளுங்க.
கொங்கு நாட்டில் கோவை மாவட்டத்தில் சுந்தாபுரத்தில் செங்கப்ப கோனார் திருமண மண்டபம் இருக்கும், மார்கழி திருவிழா நடக்கும். அங்க போய் உட்கார்ந்து கொண்டு கூத்தப்பெருமானுடைய திருவடி இன்பத்தை அனுபவித்து இறைவா இறைவா என்ற ஒரு திருக்கூட்டம் அமர்ந்திருக்கும். அந்த திருக்கூட்டத்தவர்கள் மெய்யால் என்னை சிந்திப்பார்கள், அவர்களும் என்னுடைய தொண்டர்கள் என்பதை 1200 வருடத்திற்கு முன்பே நம் அனைவருக்குமான ஒரு பொதுமை நிலையை தந்த சமயம் இந்த. அப்ப காலம் என்பது, இந்த காலம் என்பது மனித வாழ்க்கையில் உலக நியதியில் ஒரு இன்றியமையாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்ப நம் பெருமக்கள் என்ன செய்தார்கள்? வாழ்க்கை என்கிற ஒரு அமைப்பை படிக்கிறேன், எனக்கு குடும்பம் வருகிறது, பிறகு நான் முதுமையாகிறேன், ஓய்வு பெறுகிறேன், என்னுடைய வாழ்க்கை நிறைவடைகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடைப்பட்ட காலத்தை என்னுடைய வாழ்க்கை என்று நாம சொல்லுவோம். நீங்க மற்றவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை நான் கொஞ்சம் தேடி பாருங்கள் என்று சொன்னேன். அவங்க சொல்லுவாங்க, இந்த நாளில் நீ இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் நீ இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும், இவ்வளவு முறை நீ இறைவனுடைய வழிபாட்டை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சில சட்டங்கள் அங்கே உண்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே நீ எப்பொழுது வேண்டுமானாலும் இறைவனை வணங்கலாம், வணங்காமலும் போகலாம். பயிலும் பொழுதும் நின் பாதத்திலே நன்னும் கருத்து நமியேனுக்கு என்றைக்கு நில்கும். விநாயக பெருமானை பார்த்து அருளாளர் கேட்கிறார், நான் எந்த வேலை செய்தாலும் உன்னுடைய திருவடி இன்பத்தை அனுபவித்து செய்ய வேண்டும். இங்கே என்ன வேறுபாடு என்றால், நீங்கள் நம்புங்கள், எல்லா இடத்திலும் உண்டு, நான் யாரையும் குறை சொல்லவில்லை. அங்கெல்லாம் என்னன்னா வாழ்க்கையில் வழிபாடு. புரிஞ்சுதாங்கண்ணா? வாழ்க்கையில் வழிபாடு, வழிபாடு வேறு, வாழ்க்கை வேறு. இதில் சந்தேகம் இருந்ததுன்னா தனியாக நம்ம பேசிக்கணும், ஏன்னா தலைப்புக்குள்ளே போக முடியாது. வாழ்க்கை வேறு, வழிபாடு வேறு. நம்முடைய வாழ்க்கை முறையில் அப்படி இல்லை. வாழ்க்கையில் ஒரு உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கை வேறு, வழிபாடு வேறல்ல. வாழ்க்கையில் வழிபாடல்ல, வாழ்க்கையே வழிபாடு. இந்த வாழ்க்கையே வழிபாடு என்கிற உயர்ந்த தத்துவத்தை உலகத்திற்கு உயிரோட்டமாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்வியல் முறை யாருடையது என்று கேட்டால், கோனார் திருமண மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறீர்களே, உங்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கை முறையும் தான் வழிபாட்டிற்குரிய வாழ்க்கை முறை, வழிபாட்டிற்குரிய வாழ்க்கை முறை. இது எப்படி? நான் முதல்ல சொன்ன இந்த காலம் என்பது மனித வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. சரி, நம்முடைய பெரியவர்கள் என்ன செய்தார்கள்? இப்ப நான் வாழ்க்கையே வழிபாடுன்னு சொல்லி யோசிக்கிறீங்க. வாய்ப்பு கிடைக்கிற போது சாமிக்கு ஒரு குட் மார்னிங் இல்லைங்களா? இரவு தூங்குற போது சாமி, அது தப்பில்லை. ஆனால் வாழ்க்கையில் சில ஒழுங்குகள் வேண்டும் என்று சொன்னால் நாம் சில வேலைகளை ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும். நான் எழும்புகிற போது இறைவனால் எழும்புகிறேன், உண்ணுகிற போது இறைவனால் உண்ணுகிறேன். நல்லா பாருங்க, நான் காலையில் எழும்புவேன் என்பது என்ன உத்தரவாதம்? யாராவது சொல்ல முடியுமா? நான் உணவு உண்ணும் போது சரியாகத்தான் உண்ணுகிறேன் என்று எவரேனும் ஒருவரால் உத்தரவாதமாக சொல்ல முடியுமா? இரவு உறங்கச் செல்லுவது உறுதி என்று எவரேனும் ஒருவர் அறுதியிட்டு சொல்ல முடியுமா? நடக்கும், இறைவனுடைய அருளால் நடக்கும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒரு 3 நிமிடம் கிரீசன்னா என்னை பற்றி நல்ல செய்தியை சொன்னார். 1 வருஷமாவது அவரை நினச்சி நான் மகிழ்ந்துக்கிட்டு இருப்பேன். அதான மனித இயல்பு. நான் மணியை பற்றி நல்ல இந்த மேடையில் சொன்னால், சுரேஷை பற்றி சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க? அண்ணா சொல்லியிருக்கார் அப்படின்னு 1 நிமிடமாவது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார். நான் கேட்கிறேன், 1 நிமிடம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடிய மனிதனை நாம் நேசிக்கிறோமே, இவ்வளவு சிறப்பான உடலமைப்பை கொடுத்து, இவ்வளவு நல்ல குடும்பத்திலே வாழ வைத்து, இவ்வளவு சரியாக இறைவனை சிந்திப்பதற்குரிய
நாம் நினைத்து எத்தனை முறை நாம் அனுபவித்து அவனை கண்டு நாம் வணங்க வேண்டும். நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த காலத்தை ஒழுங்கு செய்த நம் பெரியவர்கள் சில வரையறையை வைத்தார்கள். அதுவும் மூட நம்பிக்கை அடிப்படையிலே வைக்கப்பட்ட கால அளவு நம்முடைய சமயத்தில் இல்லை. எல்லாமே அறிவியல் அடிப்படையில் நம்முடைய மெய்யியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அறிவியல் அடிப்படையிலே நம்முடைய மெய்யியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? இப்போ நான் செய்திக்கு வர்றேன் பாரு. பஞ்சாங்கம் எத்தனை பேர்த்துக்குங்க தெரியும்? பஞ்சாங்கம் தெரியும். வேண்டாம்ங்க, பஞ்சாங்கத்தை நான் கண்ணிலே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கைதூக்கு. எல்லாருமே பார்த்துருக்கிறோமா? அதுக்கு யாருங்க ஆசிரியர்? இந்த பஞ்சாங்கத்துக்கு ஆசிரியர் யார்? யாருங்க ஆசிரியர்? குறிப்புக்கு வேண்டுமானால் ஒருவருடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கலாமே அல்லாமல் அவர் கூட ஒரு 60 வயது நிரம்பியவராக இருக்கலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பஞ்சாங்கத்தை குறித்தவர் இப்போ ஆசிரியர்னு கீழே ஒருத்தர், நானே வச்சுக்கிறேன்னே, ஒரு பஞ்சாங்கத்து பேரை போட்டு ஆசிரியர் அனந்தகிருஷ்ணன். என் வயசு இப்போ 48. பஞ்சாங்கம் 48 வருஷம் இருக்கிறது என்று நம்மால ஒரு கால எல்லையை சொல்ல முடியாது. காலம் கடந்தது பஞ்சாங்க அமைப்பு. நான் கேட்குறேன், இப்போ மூல பஞ்சாங்கத்தை வகுத்து கொடுத்தவர் யார்? நிச்சயமாக ஒருவராக இருக்க வாய்ப்பில்லை, இல்லைங்களாங்கண்ணா? ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு அறிஞர் குழு உட்கார்ந்து காலத்தை கணித்து கால அளவை ஒழுங்கு செய்து, இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த மணியில் இந்த நாள் தொடங்கும், இந்த நாள் நிறைவடையும், இந்த நாளில் இந்த திதி வருகிறது, இந்த விண்மீன் வருகிறது, இந்த அமைப்பு வருகிறது, இந்த நாளில் இந்தந்த நிகழ்வுகள் நடைபெறும் என்றெல்லாம் எப்ப குறித்தார்கள்? திதி. நாளை மறுநாள் ஏகாதசி. அப்ப இன்னைக்கு என்ன திதி? நவமி. நாளைக்கு தசமி வரும், நாளானைக்கு ஏகாதசி, இன்னைக்கு நவமி திதி. இன்னைக்கு நவமி திதின்னு போன ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்களா? இதிலிருந்து நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, 15வது நாள் பௌர்ணமி, இப்படி பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்குது. நான் உங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், இப்போ விஞ்ஞானத்தில் இந்த நாளில் இந்த இடத்தில் மழை வரும் என்று கணிக்கிறார். நான் தவறு சொல்லலை. இப்போ இந்த வானிலை அறிக்கை சொல்கிறத நான் கேட்கறது இல்லைங்கன்னா, நான் கொஞ்சம் எனக்கு மனசு நம்பிக்கை போயிடுச்சு. நான் கேட்டப்போ ஒருத்தர் சொல்லுவார், தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு, நான் சொல்கிறதுல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீங்கள் கையை தூக்கி சொல்லுங்கள், அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஆங்காங்கே அவ்வப்பொழுது லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய கூடும். அருமை, நல்ல கருத்துக்கள், அருமையான சிந்தனை, ஆன்மீகத்தில் சீர்தூக்கி பார்க்க வைக்கிறது. இவரது சொற்பொழிவு 3ஆம் பாகத்தில் தொடரும். நன்றி, வணக்கம்.